மாதிரியே நான் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்டேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். எனக்கு எப்படா செய்வோம்னு ஆர்வமா இருக்கு. எனக்கு இப்பதான் இப்படி பண்றதுதான் பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் கண்மணி. என்னடி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க? சீக்கிரமா ஆரம்பிங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பசங்களா, என்னது இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? சும்மா ஆளுக்காளுக்கு என்னமோ ஆரம்பிக்கலான்றீங்க. என்னத்தான் ஆரம்பிக்க போறீங்க? சீனி, பால் இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன வேற கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? பாட்டி, இவளுங்க உங்களுக்கு டீ போட்டு தர போறேன்னு சொன்னாலுங்க. அதான் நானும் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாளுங்கன்னு வந்து உக்காந்துருக்கேன் பாட்டி. சரி பசங்களா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதை நம்பி நான் வந்து உட்காடுறேன். ஒழுங்காக டீ போட்டு கொடுத்துருங்க, சரியா? சரி சீக்கிரமாக ஆரம்பிங்க. எவ்வளோ நேரம் உட்கார்றது? கண்மணி, சீக்கிரமா அடுப்பு பற்ற வச்சு அந்த குண்டான் எடுத்து வை கண்மணி. அதுக்கப்புறமா நான் வந்து டீ போடுறேன். எனக்கு வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்கிறது தெரியாது கண்மணி. சரி கீர்த்தி, நானே அடுப்பு பற்ற வச்சிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு பற்ற வைக்க தெரியாதுன்னு. இரு, பாத்திரத்தை வச்சிடுறேன். எப்பலாம் நம்ம டீ போடுவோம் குடிப்போம்னு இருக்கு. பாட்டி வர வெயிட் பண்றாங்க. எப்படி வரப்போதோ டீ. கண்மணி, அதெல்லாம் டீ சூப்பரா வரும். சரி, பாத்திரம் வச்சிட்டியா? இரு, நான் பால் ஊத்துறேன். பசங்களா, உங்களுக்கு வந்து காப்பி தண்ணி போட தெரியுமா தெரியாதா? பாத்திரம் இன்னும் காயவே இல்லை, அதுக்குள்ளே பாலை ஊற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க. பாத்திரம் செத்த நேரம் காயணும். ஓ, அப்படியே பாட்டி? எனக்கு தெரியாது பாட்டி, நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் ஊத்துறேன். இருங்க நான் தண்ணி தெளித்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா பால் ஊற்றலாமா வேணாமா சொல்கிறேன். பாத்திரம் சூடாயிடுச்சு, இப்போ பால் ஊற்றுங்க. சரிங்க பாட்டி, நான் பால் ஊத்துறேன். கண்மணி, நான் பால் வந்து ஊத்த போறேன். பாத்திரம் காஞ்சிருச்சு. இருங்க, எல்லா பாலையும் ஊத்திடுறேன். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் பத்துங்க. பாட்டியா, பாட்டி சொன்ன மாதிரியே பாத்திரம் காஞ்சிருச்சு. அதான் புகைலாம் வருது. பாட்டி, நீங்க சூப்பர் பாட்டி. தண்ணி ஊத்தணும்ல, மறந்தே போயிட்டேன். இருங்க, தண்ணியும் ஊத்திடுறேன். தண்ணி வந்து இது ஃபுல்லா ஊத்த வேணாம், பாதி மட்டும் ஊத்திக்கலாம். இல்லனா பால் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால பாதி மட்டும் நான் ஊத்திக்கிறேன். மீதி தண்ணி அப்படியே வச்சிரலாம். சரி, எப்ப டீ குடிப்பீங்க? எவ்வளவு நேரம் பாலை ஊத்துறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, ஆனா டீயை மட்டும் குடுக்கவே மாட்டீங்க. எப்பதான் எனக்கு டீ குடிப்பீங்க? சீக்கிரம் கொடுங்க. என்ன இந்த பையன் இப்படி அவசரப்படுறான்? டே தம்பி, பால் நல்லா காஞ்சணும். காய்ச்சினதுக்கு அப்புறம்தான் டீ தூள், சீனி இதெல்லாம் போடணும். இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளோ அவசரப்படுற? டே பயலே, அங்கே பாருடா, இப்போ தான் பாலே கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம்தான் சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம்தான் டீயே ரெடி ஆகும். இதெல்லாம் தெரியாமல் இப்போவே டீ கொடுங்கன்னு கேட்டுட்டு கிடக்குறேன். டீ தூள் இதோ டப்பால இருக்கு பாரு. நானே போடுறேன், நீ என்னமோ காஃபி தூள்னு சொல்ற. நம்ம என்ன செய்யறோனே மறந்துட்டியா? நம்ம டீ தானே போடுறோம். இப்படிலாம் சொல்லி ஏன் பாட்டி பயமுறுத்தி விடுற? அப்புறம் அவங்க குடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இது வந்து டீ தானே, ஏன் நீ காஃபி தூள்னு சொல்ற? ஐயா, நம்ம டீ தான் போடுறோம். ஐயோ, நான் மறந்து சொல்லிட்டேன் கீர்த்தி, காஃபி தூள்னு. சாரி, நீ தான் டீ தூள் போட்டல. நான் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்பதான் வந்து டீ தூள்
கஷ்டமாக தான் இருக்குது. சரி சரி, எம்புட்டு நேரம் தான் கொதிக்க விடுவீங்க? சீக்கிரமாக வடிகட்டி கொடுங்க, எனக்கு வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா வடிகட்டி தரேன். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு, இங்க பாருங்க மேலெல்லாம் அப்படியே பொங்கி ஊத்துற மாதிரி வருது. இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டினா கரெக்டா இருக்கும். இப்பதான் வந்து டீ ரெடி ஆயிருக்கு. வடிகட்டுறதுக்கு பாத்திரம்லாம் வேணும்ல, இந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வந்து வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி நம்ம வடிகட்டி பாட்டிக்கு கொடுக்கலாம். வடிகட்டாம டீ குடிக்க கூடாதுல்ல, வடிகட்டி வேணும்ல, அதான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் டீயை வந்து இறக்கணும். இரு, நான் வந்து டீயை இறக்கி வடிகட்டி உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஐயோ சூடா இருக்குமோ, பயமா இருக்கு. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிறேன். முடி 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 முடி. கொஞ்சம் சூடா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆத்திட்டு வச்சிரலாம். ஏ கண்மணி, நீயே கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துறியா? சரி கீர்த்தி, நானே வடிகட்டி ஊத்தி உனக்கு கொடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணாதான் டீ தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த ஏடெல்லாம் கட்டி இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள போயிடும். இருங்க, வடிகட்டிட்டு எல்லாருக்கும் நானே டீ ஊத்தி கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டிக்கு கொடுப்போம். அவங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க நம்ம டீக்காக. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்த பாட்டிங்களா அழகா வந்து வடிகட்டிட்டா. இருங்க, கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கிறேன். சூடா இருக்கு, இருந்தாலும் நான் ஊத்துறேன். கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறேன். இருங்க, கிட்ட வாங்க. கிட்ட பார்த்தாதான் டீ எப்படி சூப்பரா இருக்குன்னு தெரியும். பாத்தீங்களா, டீ பார்க்கவும் வாசனையும் செம்ம சூப்பரா இருக்குல்ல. உங்க 3 பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வந்து குடிக்கிறோம். பாட்டி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்க்கணும். நீங்க தான் எங்களோட கெஸ்ட். உங்களுக்காக தான் இந்த டீயே போட்டோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் பார்க்கணும். பாட்டி, இந்தாங்க டீ எடுத்து குடிங்க. எங்க டீயை குடிச்சு பார்த்துட்டு நாங்க எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கோம்னு சொல்லுங்க பாட்டி. சரி சரி, குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த கிளாஸ் எடுத்துக்கிறேன். வாசனை நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கே. பசங்களாம் சூப்பராக போட்டிருக்கீங்க. இந்த அளவுக்கு சூப்பராக டீ போடுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. சொதப்பிடுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராகவே டீ போட்டிருக்கீங்க. ஏன் பாட்டியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு முதல்ல கிளாஸ்ல கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. பாக்குறேன், நீங்களும் போய் டீ குடிங்க. நாங்க எல்லாரும் ஜாலியா டீ குடிக்க போறோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.